அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய முறைப்படி மாந்திரீகம் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த நாகதோஷத்தை பத்தி கொஞ்சம் பார்க்க போறோம். இன்ஷா அல்லாஹ் நாகதோஷம் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போவீங்க. அது ரொம்ப நாளா என்ன ஆகும்? ஒரு பாம்போ இருக்கும். அத வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க 3 தாட்டி போன்னு சொல்லுங்க. அது கண்டிப்பா அல்லாஹ்வுடைய கிருபைய கொண்டு போயிடும். அப்படி போகலன்னா, அது விஷம் இருந்தா நீங்க அடிக்கலாம். புரியுதுங்களா? எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது? ஒரு விஷ ஜண்ட வந்து என்ன பண்ணக்கூடாது? அடிக்கக்கூடாது. அதே மாரி பாம்புங்கள வந்து அதே மாரி வெள்ள பாம்ப வந்து கண்டிப்பா அடிக்கக்கூடாது. அதே மாரி அந்த பாம்ப வந்து இது மாரி 3 தாட்டி நீங்க சொன்னா அல்லாஹ்வுடைய தொடர்பு நீ போயிடுன்னு சொன்னீங்கன்னா, 3 தாட்டி சொன்னா போயிடும் இன்ஷா அல்லாஹ். அதே மாரி 3 தாட்டி போகலன்னா, அதுக்கப்புறம் நீங்க அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அடிக்கக்கூடாது. ஏன்னா, அதுல அ சில ஜின்னாத்துங்கள் வந்து அந்த பாம்புங்கள்ல இருக்கும். புரியுதுங்களா? நீங்க அத அடிச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா, அது என்ன ஆகும்ன்னு சொன்னா, அதனுடைய அந்த சாபன உங்க ஃபேமிலிக்கே வந்து என்ன ஆகும்? அது அப்படியே தொடரும். பின்தொடரும். அதனால உங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி அது அப்படியே பாதிப்பு அதிகமா இருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதிகமான பேர் வந்து அந்த நாக தோஷத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா கோபத்துல வந்து என்ன பண்ணும்னா, அது சாபம் வந்துரும். அது வந்து அந்த மாரி இருந்தா மட்டும் தான். ஓகேங்களா? அந்த மாரி நீங்க என்ன பண்ணுங்க, அது மாரி இருந்தாக்கா அவாய்ட் பண்ணிடுங்க. அடிக்கிறத விட்டு ஒண்ணு நீங்க எடைய போயிடுங்க. இல்ல அத தட்டி விட்டீங்கன்னா அது போயிடும். அது மாரி செஞ்சுங்க. அதே மாரி சில பூனைங்கள அதிகமா வந்து என்ன பண்ணாதுங்க, அடிக்காதீங்க. தேவையில்லன்னா தட்டி விட்டுருங்க போயிடும். அதுலயும் வந்து அந்த மாரி வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாரி சாபனைகள் யாராவது இருந்தாக்கா, இந்த மாரி தோஷங்கள் இருந்தாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய மொபைல் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாரி வந்து இந்த 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 மாரி பாம்புங்கள அடிச்சு, இதனுடைய சாபங்கள் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஃபேமிலிக்கு தொடரும். அந்த தொடர அந்த ஃபேமிலி யாராவது இருந்தீங்கன்னாக்கா, அதுல பாதிக்கப்பட்ட யாராவது இருந்தீங்கன்னாக்கா, எனக்கு நீங்க கால் பண்ணலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்லுவாங்க, இந்த இப்ப நீங்க அதுல ஒரு ஒரு பாம்ப அடிச்சுட்டு அதனுடைய சாபம் என்னன்னா, அது வந்து என்ன ஆகும்னா, பல பேர் ஏன்னா அதுல வந்து ஒரு பெரிய மசாலாவா இருக்குது. அதுல வந்து ஒண்ணு நீங்க அடிச்சு ஒண்ணு சாபம் விட்டுதுன்னா, ஏன் அந்த குடும்பத்துக்கே வருதுன்னா, அவங்க ஒருத்தவங்க விடமாட்டாங்க. அவங்க பார்த்த உடனே குழந்தைகள் உண்டாகக்கூடிய அது பெரிய வரலாறு. அது சொன்னா அவங்களுக்கு புரியாது. அதனால வந்து என்ன ஆகும்? அது வந்து அந்த சாப்பிட நம்மள வாழையடி வாழையா தொடரும். அதனால வந்து வேணாம். அதுல எனக்கு என்கிட்ட வந்த கஸ்டமருங்களே அ அதுல ஒருத்தவங்க அந்த மாரி ரொம்ப பாதிக்கப்பட்டுருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில இன்ஷா அல்லாஹ் சரியாயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அந்த மாரி யாராவது இருந்தாக்கா, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கால் பண்ணுங்க. அதே மாரி இந்த பேய்கள், கெட்ட ஜின்னாத்துகள், இந்த செய்வினை பிரச்சனை, பில்லி, சூனியம், ஏவல்கள் பிரச்சனை, இந்த மத்தபடி இந்த தோஷங்கள் பிரச்சனை, மத்தபடி இந்த உடம்புல வலி, அங்கங்க ரொம்ப நாளா புடிச்சுன்னு இருக்குது. அங்க விடவே மாட்டேன்து. ரொம்ப நாளா இடுப்பு புடிச்சுன்னு இருக்குது. ரொம்ப நாளா கை, கால் புடிச்சுன்னு இருக்குது. அந்த மாரி இருக்கிறவங்க, டாக்டர்ட்ட போங்க. சரியாவலன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன பண்ணுங்க வந்து துவா ஓதிங்க. துவா அதுக்கு ஓதப்படும். இன்ஷா அல்லாஹ் அது மாரி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்க. மத்தபடி நைட்ல படுத்தா தூக்கம் வரல. இந்த மாரி கெட்ட கனவுகள் வருது. அதே மாரி இரவுல யாரோ நடக்கிற மாரி இருக்குது, பேசுற மாரி இருக்குது. அதே மாரி நம்ம எங்கேயாவது போறோம். ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள். தேவையில்லாத பிரச்சனைன்னா, அடிக்கடி அந்த பிரச்சனைகள் வரும். அந்த மாரி ஏதாவது உள்ளவங்க. இந்த மாரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, என்ன நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்க கால் பண்ணி சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.